Hello guys, welcome back. This is part number 6 on model number 24 ray optics. Previously கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோ சால்வ் பண்ணியிருக்கோம் based on contents and problem solving. Now we are moving to MCQ interaction session. இந்த MCQ மட்டும் நம்ம ரெண்டு பார்ட்டாக பண்ணியிருக்கோம். அது என்னென்னா ப்ரிசமோட கால்குலேஷன்ஸு, மியூவோட கால்குலேஷன், எஃபோட கால்குலேஷன்ஸ்க்கு மட்டும் ஒரு பார்ட்டு. இந்த லாஸ்ட் பார்ட் 7th பார்ட்டில் லென்ஸ் அண்ட் மிரர்ஸுக்கு மட்டும் தனியாக ஒரு பார்ட் மாதிரி பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பிகாஸ் நமக்கு நிறையா க்ரியேட்டிவ் ஒர்க்கு, டயக்ராமேட்டிக் ஒர்க் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை மட்டும் நம்ம தனியாக எடுக்கிறோம். லென்ஸ் அண்ட் மிரரில் இருக்கக்கூடிய இந்த ஃபோக்கல் லென்த்து VU இதை கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் ஸ்டிங் பண்ணியிருக்கேன். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் அதிக நேரம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். இதை நீங்கள் ரெண்டு பார்ட்டாக எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லக்கூடியதான், அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் பை லைக்கிங் திஸ் கண்டென்ட், ஷேரிங் திஸ் கண்டென்ட், புட்டிங் கமெண்ட்ஸ் இன் யுவர் கமெண்ட்ஸ் பாக்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை கேட்டுக்கொண்டு வீடியோக்குள் போகலாம். ஸோ வி ஹாவ் டு சி தி சம்மரி. ஏன்னா எந்த ஒரு யூனிட்டுக்குமே நமக்கு சம்மரி மேண்டேட்டுங்கிறதுனால ஸ்டார்டிங் வித் த சம்மரி. நவ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சாப்டர் நம்பர் 24 ரே ஆப்டிக்ஸில் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தான். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது பிளேன் மிரருக்கான ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா இந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது எல்லாத்துக்குமே காமன். பட் பிளேன் மிரருன்னு சொல்லும்போது அதில் ஒரு டேர்ம் வரும். அது என்னென்னா டீவியேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஒரு லைட் இங்கே டேரெக்டாக வருதுன்னா நம்ம எவ்வளோ டிகிரிக்கு அந்த லைட்டை கொடுக்குறோமோ அதே டிகிரிக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ த டீவியேஷன் விச் இஸ் நத்திங் பட் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ டீவியேஷன் ஈக்குவல் டு பை என்பது 180 டிகிரி. ஏன்னா இங்கே 0ன்னு ஆரம்பித்து ஒரு பாகைமானியை வச்சிங்கன்னா, ப்ரொடெக்டரை வச்சிங்கன்னா 180 டிகிரி வரைக்கும் காட்டும் இல்லையா. 180 மைனஸ் I ப்ளஸ் R. பிளேன் மிரரை பொறுத்த மட்டும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்படி இருக்கும்போது ரெண்டுத்தையுமே 2Iன்னு எழுதலாம் அல்லது 2Rன்னு எழுதலாம். அப்போது 180 மைனஸ் 2I டிகிரிஸ் அப்படிங்கிறது ஃபார் பிளேன் மிரர் ஒன்லி. அடுத்து நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு இன் காம்பினேஷன் ஆஃப் மிரர்ஸ் கம்பைன்டு மிரர். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மிரரை 90 டிகிரிக்கு வைப்பாங்க. வச்சு இதுக்கு நடுப்புற நம்ம நின்னோன்னா இங்கே ஒரு இமேஜ், இங்கே ஒரு இமேஜ், இங்கே ஒரு இமேஜ், மொத்தம் நம்மளால் 3 இமேஜை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் திஸ், இந்த ஆர்டரில் வைப்பாங்கன்னு வைங்க. இப்படி வைக்கிறாங்கன்னா மேலே ஒரு இமேஜ், கீழே பாட்டமில் ஒரு இமேஜ். இதில் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்க முடியுமா, ஜிம்ஸில் பார்க்க முடியும். ஸோ எல்லா ஆங்கிளையும் நம்மளோட பாடி வந்து எப்படி நமக்கு இதுவாக இருக்குது, மசில்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறதுக்காக மல்டிபிள் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வச்சுருப்பாங்க. எவ்வளோ டிகிரிஸில், இப்போ இதனுடைய டிகிரி 90 டிகிரி இருக்குது அப்படின்னா த வேல்யூ த ஃபார்முலா நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா n = 360/θ-1. இப்போ என்னோடய டிகிரிங்கிறது இப்படி இருக்குது. தரையில் ஒரு லேப்டாப் மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், தரையில் ஒரு கண்ணாடியும் நமக்கு நேராக ஒரு கண்ணாடியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு இமேஜ், இங்கே ஒரு இமேஜ். ஸோ 2 இமேஜாக. ஸோ இதோட டிகிரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி. அப்போ 360/90 சொல்லும்போது 4 -1 3. அந்த 3வது இமேஜுங்கிறது இந்த சென்டரில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் சிம்மெட்ரிக், நான் சிம்மெட்ரிக்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஐ கேன் டெல் யூ அகைன், சிம்மெட்ரிக், நான் சிம்மெட்ரிக்னு ஒரு விஷயம் இருக்குது. அது நமக்கு சம்மில் ஒரு இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறையா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து மிரர்ஸ் அல்லது ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலே மிரரில் மொத்தம் 2 வகை. பிளேன் மிரர் ஒன்று, ஸ்பெரிக்கல் மிரர் ஒன்று. பிளேன் மிரரில் இவ்வளோ தான் நமக்கு டீட்டா டீவியேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு π - 2Iங்கிறது. இந்த ஸ்பெரிக்கலில் 2 விஷயங்கள் இருக்குது. கான்கேவ் மிரர் அப்படின்னு ஒன்று இருக்குது, லைக்வைஸ் கான்வெக்ஸ் மிரர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கான ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R = 2F அல்லது F = R/2 அப்படிங்கிறது இதனுடைய மீட்ரு. நெக்ஸ்ட்டு ஃபோக்கல் பவர் விச் இஸ் ஈக்குவல் டு P விச் இஸ் ஈக்குவல் டு 1/F. 1/Fங்கிறது மீட்டர் பவர் 1 அல்லது D என்பதை டயாப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற இந்த F, வாட் யூஸ் மீன் த F? F இஸ் நத்திங் பட் யுவர் ஃபோக்கல் லென்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். ஸோ ஒரு லென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒரு லென்ஸோ மிரரோ இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சோர்ஸ்னு ஒன்று வரும். அந்த சோர்ஸுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை யூன்னும், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எங்கே போய் விழுதோ அதை V, இமேஜோட டிஸ்டன்ஸ்னும், இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை பேர் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் அடுத்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். மிரர் ஈக்குவேஷன். ஸோ மிரர் ஈக்குவேஷன் = 1/F = 1/V + 1/U. வெரி வெரி சிம்பிளான ஈஸியான ஃபார்முலா டு ரிமைண்ட். ஆனால் இதில் எங்கே ப்ளஸ் வரும், எங்கே மைனஸ் வரும், எங்கே மைனஸு, எங்கே இன்ஃபினிட்டி, இங்கே இன்ஃபினிட்டி, எப்படி வேணாலும் ஒரு 10 காம்பினேஷனில் உங்களுக்கு சம்மு வரும். ஸோ அதனால தான் தெளிவாக சொல்லிடுறேன். பிளேன் மிரர், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரரில் பிளேன் மிரருக்கு ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ 0. இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் MCQs. நான் ஞாபகம் வச்சுங்க, ஃபோக்கல் லென்த்தே கிடையாது. ஏன்னா ஜூம் பண்ணி ஒரு விஷயத்தையோ அல்லது ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறதோ, மினிமைஸ் பண்ணி பார்க்குறதோ வந்து பார்த்திங்கன்னா
பிளேன் மிரருக்கு வாய்ப்பே கிடையாது. பட் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸுக்கு அது உண்டு. அப்படி மெக்னிஃபிகேஷன் இருக்கக்கூடாது மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஃபோக்கல் லென்த் வரும், பவர் வரும், எல்லாமே வரும். மற்றபடி ஃபோக்கல் லென்த்துக்கு மிரருக்கு பியோட வேல்யூங்கிறது எஃபோட வேல்யூங்கிறது 0 தான், பவருங்கிறது 0 தான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய நுவான்சஸ், வாட் ஆர் த நுவான்சஸ்? எஃப் என்பது ஃபோக்கல் லென்த்தை சொல்லப்படுது, வி என்பது இமேஜ் அண்ட் தென் இமேஜ், யூ என்பது ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு மீட்டரு, இமேஜோட டிஸ்டன்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு பென்சிலை வைக்கிறேன், ஒரு பென்சில் அல்லது ஒரு மனிதர் நிற்கிறாரு அப்படின்னே வச்சுப்போம். அவர் கான்கேவ் மிரர் மேலே பார்க்கும்போது அந்த டைரக்ஷனோடது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் ரிஃப்ளெக்ஷன் இஸ் என்னென்னா இன்வெர்ட்டடாகவும் இருக்கும், ரியல் இமேஜ் பட் ஆனால் என்ன இன்வெர்ட்டடாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஃபோக்கல் லென்த்துங்கிறது இந்த பாயிண்டில் இருக்கும். திஸ் இஸ் யுவர் ஃபோக்கல் லென்த்து. அதே போல் நான் கிராஃபிக் எப்போதும் சொல்கிறது தான், ஒரு லென்ஸ் இந்த பக்கம் இருக்குன்னா அந்த லென்ஸை மையப்பகுதியாக நினச்சிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0,0 நினச்சிக்கோங்க. அதோட ரைட் சைடு வர்றது பூரா எக்ஸ் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு வர்றது பூரா எக்ஸ் நெகட்டிவ், டாப்பில் இருக்கிறது பூரா எக்ஸ் பாசிட்டிவ், பாட்டமில் இருக்கிற பூரா ஒய் நெகட்டிவ், ஒய் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் இப்படி. அப்போ இங்கே எனக்கு கிராஃபோட மையப்புள்ளிங்கிறது இதுதான் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு மைனஸில் வருது. யூவோட வேல்யூ மைனஸு, எஃபோட வேல்யூ மைனஸு, வியோட வேல்யூ மைனஸு. இது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் எப்போதுமே நான் சொல்லுவேன் இதுக்கு ஒரு சினாப்சிஸ் ஒன்று இந்த யூனிட்டோட ஃபினிஷிங்கில் வச்சுருக்கேன் இந்த சம்மரியில். அதையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், அதோட சினாப்சிஸையும் நான் எண்டிங்கில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், மியூ which is equal to sin I divided by sin R. I which is nothing but the angle of incidence, R is nothing but the angle of reflection அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் ஏர் இது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும் 1. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது நார்மல் கிளாஸ் 1.5, அதுவே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது which is 1.33 அல்லது 4/3. இந்த 3 வேல்யூஸும் சம்மில் கொடுப்பாங்க, நீங்கள் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இந்த 24வது யூனிட்டில் இந்த 3 வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில நேரம் கொஸ்டினில் கொடுக்கப்படும், சில நேரம் கொடுக்காமலும் போகலாம். ஏன் கொடுக்கல நீங்கள் கேட்கவே முடியாது. பிகாஸ் தீஸ் திங்ஸ் ஆர் தி வெரி வெரி லாஜிக் அண்ட் எசென்ஷியல் திங்ஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ மியூ விச் இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை சிஎம். சி என்பது வெலாசிட்டி ஆஃப் லைட், அதனுடைய மதிப்பு 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அதுவே வெலாசிட்டி ஆஃப் மீடியம்னு சொல்லும்போது அது கிளாஸாக இருக்கலாம், எனி சர்ஃபேஸஸாக இருக்கலாம். அந்த சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இருக்கணும். நான் போய் கடப்பாறையை கொண்டு போகிறேன், கடப்பாக்கல்லை கொண்டு வரேன், கிரானைட்டை கொண்டு வரேன்னா நீங்கள் அதில் ஃபாலோ பண்ண முடியாது. தி திங் மஸ்ட் அலவ். ஒரு லைட் சோர்ஸ் இருக்குன்னா அந்த லைட் சோர்ஸை அலோவ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் மீடியம். அப்போ தான் நீங்கள் அந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதன் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் 3 இதில் உங்கள் மீடியம் எவ்வளோ வரைக்கும் கொண்டு போகுதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கான மியூவோட வேலை. ரைட். அப்பேரண்ட் ஹைட்டுன்னு சொல்லும்போது h'/h. h என்பது ஆக்சுவல் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் h' which is equal to அப்பேரண்ட் ஹைட். அதாவது ஒரு கிளாஸ் பீஸ்லேயோ இல்லை ஒரு ஏதாவது ரிஃப்ளெக்டிவ் மீடியமில் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கும் இல்லையா ஒரு இமேஜ். அந்த இமேஜுங்கிறது ரியல் கிடையாது, இட்ஸ் அ டிமினிஷ்ட் இமேஜாக வரும்ல. ஸோ அந்த இமேஜ் இருக்கக்கூடிய அந்த ஹைட்டுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பேரண்ட் ஹைட். இங்கே நான் ஆக்சுவல் ஹைட்டில் இருப்பேன், பட் அதோட ரிஃப்ளெக்ஷனில் நமக்கு தெரியக்கூடியது இருக்கக்கூடியது அப்பேரண்ட் ஹைட் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அந்த அப்பேரண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/μ மெட்டீரியலோட மியூவை கண்டுபிடிக்கலாம். சில இடங்களில் μ-1/μன்னு வரும். ஃபார் 2 or more மீடியம்ஸ் நமக்கு அக்கர் ஆகுது, 2 or more மீடியம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். நான் இது 2 பேஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸும் எம்சிக்யூஸும் நான் கையில் வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் தீட்டா which is equal to 1/μ அப்படின்னு எழுதலாம், அல்லது μ1/μ2 அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டுமே காமன் ஃபார் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு கேட்கும்போது ஒரு சிங்கிள் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஃபார்முலா. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனில் 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கும். லைக்வைஸ் வியோட டிஸ்டன்ஸோ இல்லை யூவோட டிஸ்டன்ஸையோ கேட்டிருப்பாங்க. இது ஏர்லேருந்து வாட்டராக இருக்கலாம் அல்லது ஏர்லேருந்து கிளாஸாக இருக்கலாம். 2 மீடியம் இன்வால்வ் ஆகுது, ரேடியஸ் இருக்குது. இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கேட்கும்போது நம்ம யூஸ்வலாக 1/f = 1/v + 1/u போடுவோம், அல்லது 1/v - 1/uன்னு போடுவோம். திஸ் இஸ் ஃபார் மிரர் அண்ட் திஸ் இஸ் ஃபார் லென்ஸ். அதுதான் அதுக்கான அடுத்த ஃபார்முலாவும் அதே தான். மிரருக்கும் லென்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் இது மைனஸு,
மிரரில் ப்ளஸ்ன்னு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அப்ளிகேஷன்ஸ் மாறும். அதை நீங்கள் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனில் ஃபாலோ பண்ண முடியாது. ரெண்டு மீடியம்ஸுக்கு நடுப்புற அங்கே வியும் யூவும் கேட்பாங்க, ரேடியஸ் இருக்கும்போது. அப்போ வி cannot யூஸ் திஸ் ஃபார்முலா. we have to use the formula of mu2 by v minus mu1 by u which is equal to mu2 minus mu1 divided by r, where r is the radius of curvature of the mirror. மிரர்னு சொல்ல முடியாது, of the glass ஆர் மெட்டீரியல் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட்டு லென்ஸோட ஈக்குவேஷனில் கான்கேவ் லென்ஸாக இருக்கலாம், கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கலாம். பட் த ஃபார்முலா இஸ் 1/v minus 1/u அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலாவாக இருக்கும். அடுத்து f in terms of mu, அதே மாதிரி மியூவை பேஸ் பண்ணியிருக்கும் போது r which is equal to 2f அல்லது f equal to r/2ன்னு தெரியும். when mu is involved, when there is some mu is involvedன்னு வந்துடுச்சுன்னா அப்போ f equal to r divided by 2 into mu minus 1, then 1/f equal to 2 into mu minus 1 divided by r அப்படிங்கிறது. when 2 or more mediums involved அப்படின்னு சொல்லும்போது 1/f equal to mu2 by mu1 minus 1 into 1/r1 minus 1/r2. only they have given the radius. ரெண்டு லென்ஸுக்கான ரேடியஸை கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள். ஒருவேளை ரேடியஸை கொடுக்காம உங்களுக்கு வியும் யூவும் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல இருக்கவே இருக்குது mu2 by v minus mu1 by u which is equal to mu2 minus mu1 divided by காமனாக ஆர்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த இஷ்யூஸ் வருங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் வரும்போது. இந்த யூனிட்டில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, பட் வேறு வழி இல்லை, அப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரிசம் ஆங்கிள்னு சொல்லும்போது பொதுவாகவே இட் இஸ் ஏ இஸ் மஸ்ட் பி லெஸ் தென் 60 கம்மியாக தான் இருக்கும். அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டிவைட் இட். எமர்ஜென்ஸ் டீவியேஷன்னு சொல்லுவாங்க, இல்லை டெல்டா விச் இஸ் ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1 இன்ட்டு ஏ. இந்த ஃபார்முலாவை நான் இங்கே மியூக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது சைன் இன்ட்டு ஏ ப்ளஸ் டெல் பை 2 டிவைடட் பை சைன் ஏ பை 2 அப்படிங்கிறத பார்க்குறோம். டீவியேஷனோட வேல்யூ, எமர்ஜென்ஸோட வேல்யூ இதை கொடுக்குறோம். அதே மாதிரி இன்சிடென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரிசம் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரிசம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னு சொல்லுவாங்க, ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டெல் டிவைடட் பை 2, வேர் ஏ இஸ் தி prism angle and then del which is equal to deviation plus இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஐ டிஃபெக்ட்ஸ். லாங் சைட் அப்படின்னு சொல்கிறது ஹைப்பரோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட் சைட்டுன்னு சொல்லும்போது மயோஃபியான்னு சொல்லுவாங்க. ஹைப்பரோஃபியா லாங் சைட்டுக்கு, ஷார்ட் சைட்டுக்கு என்ன லென்ஸு, ஷார்ட் சைட்டை பொறுத்த மட்டும் கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது we have to use concave lens. லாங் சைட்டுங்கிறது தூர பார்வை, we can use convex lens. magnification factor which is equal to minus of v divided by u அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயாப்சர் ஃபேக்டர், டயாப்சர் ஃபேக்டர்னா ஒரு ஹியூமன் ஐயோட பேசிக் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா d which is equal to 25 cm. அந்த வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது d divided by f ஃபார் விஷனு, 1 plus d by f ஃபார் நியர் சைட். இது ரெண்டுத்துக்கான மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் ஃபோக்கல் லென்த் ஃபார் ஹியூமன் ஐ, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டயாப்சர் 25 cm அப்படிங்கிறத இப்போ தான் நம்ம சொன்னோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் மியூ ஈக்குவல் டு சி டிவைடட் பை சிஎம். இந்த சிஎம் வெலாசிட்டின்னு கொடுத்து லாம்டா இன்ட்டு வி இஸ் ஈக்குவல் டு லாம்டா எஃப். இந்த யூனிட் வந்து நமக்கு சாப்டர் நம்பர் 14, 15 அது ரெண்டுத்தில் இருந்துச்சு. கடைசியாக பார்த்தா வி ஈக்குவல் டு லாம்டா எஃப்ங்கிறது 23ல் கூட நான் பார்த்ததை ஞாபகம், 23, 22ல் கூட பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பேசிஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸையும் நம்ம ஒரு தடவை திருப்பி ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது தவிர ஃபைனலாக மிரர் அண்ட் லென்ஸ் பேட்டர்னை மட்டும் ஒரு தடவை பார்த்துங்க. ஃபார் எ பிளேன் மிரர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா எங்கே இன்கமிங் ஸ்ட்ரைட்டாக போச்சுனாலும் அதோட அவுட்கமிங்கும் சேம் தான். ஒருவேளை நான் பிளேன் மிரரில் ஒரு ஆங்கிள் ஒரு 35 டிகிரிக்கு நான் வந்து லைட்டை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா the reflection will also be 35 டிகிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் பிளேன் மிரரு. அங்கே ஃபோக்கல் லென்த்துக்கு வேல்யூ 0, பவருக்கு வேல்யூ 0. லைக்வைஸ் ஒரு கான்கேவ் மிரரில் நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன், யூவோட வேல்யூ நெகட்டிவில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா that will reflected இன்டர்னலாக ரிஃப்ளெக்ட் ஆகும்போது the ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ மைனஸ், யூவோட வேல்யூ மைனஸ். இந்த மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறது எப்படி போடுறோம், கிராஃபில் எக்ஸுங்கிறது ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிற பேசிஸில் இந்தாண்ட பக்கம் இருக்கிறதுனால மைனஸ். ஸோ யூவும் எஃப்பும் மைனஸு, வி பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேணாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸுங்கிறது குழி இல்லாமல் குவிந்து இருக்கக்கூடியது. இங்கேருந்து நான் லைட்டை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது உள்ளார போகாமல் இட் வில் ரிஃப்ளெக்டட் பேக், வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது போகக்கூடிய பாத்தை ட்ரேஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரீங்க இல்லையா, அது எஃப், அதோட வேல்யூ பாசிட்டிவ். ஏன்னா இது கிராஃபுக்கு இந்த பக்கம் எக்ஸ் பாசிட்டிவ்லையும் இது இங்கே எக்ஸ் மைனஸ்லையும் இருக்குது. அப்போ யூவோட வேல்யூ மைனஸு,
ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ ப்ளஸ்ஸு, அப்போ வியோட வேல்யூ எங்கே இருக்கும், அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபேமாக சொல்லணும்னா யூவோட வேல்யூ மைனஸு, எஃபோட வேல்யூ ப்ளஸ்ஸு, வி மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறது தான் கான்வெக்ஸ் லென்ஸுக்கான ஒரு ஃபார்முலா டேர்மாக இருக்கும். இதை மட்டும் மைண்டில் வைங்க. சம்டைம்ஸ் ஹியூமன் ஐ பேஸ்ட் ஆன் திஸ் கேல்குலேஷன் இருக்கும். அப்போ ஹியூமன் ஐனா என்னோடய கண் இங்கே இருக்குது, இப்படி நான் பார்க்குறேன், இங்கே எனக்கு நான் ஒரு கண்ணாடி போடுறேன் அப்படின்னா இப்போ இப்படி எனக்கு கான்கேவ் லென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே நான் ஃபோக்கல் லென்த்து இங்கே தான் என்னோடய கண்ணை நான் சுருக்கிறேன். அப்போ இங்கே மைனஸு, இங்கே ஒரு இமேஜை நான் பார்க்குறேன்னா ஆப்ஜெக்ட் இப்போ ப்ளஸ் ஆகிடுது. லைக்வைஸ் ஒரு டெலஸ்கோப்பு கொடுப்பாங்க, அந்த டெலஸ்கோப்பில் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ, ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ்னு இருக்கும். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸுங்கிறது யூவோட வேல்யூ ப்ளஸ்ஸாக இருக்கும். நான் லென்ஸுக்கு இந்த பக்கம் தானே என்னோடய கண் இருக்குது. ஸோ அப்போ என்னோடய கண்ணுங்கிறது என்னவாக இருக்குது, எஃப் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இப்படி தான் என்ன ஆகும்னா அப்ளிகேஷன்ஸை பொறுத்து மாறும். நான் அதுக்கான டயக்ராம் எல்லா சம்லையுமே வரைஞ்சி போட்டிருப்பேன். அந்த டயக்ராம்ஸை நீங்கள் கரெக்டாக க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு அதன்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சரிங்களா? So moving to the problem, with reference to the figure below, watch the following. இது இட் சீம்ஸ் லைக் ஏன்னா இதில் கர்வ்ஸ் இல்லை, அப்போ இது கண்டிப்பாக இட்ஸ் அ பிளேன் மிரர். இந்த பிளேன் மிரருங்கிறத நம்மளாக தான் ஐடென்டிஃபை பண்ணோம். தே ஹேவ் கிவன், அவங்க எதுவுமே கொடுக்கல இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி வருது. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த இடத்துல ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. பிளேன் மிரரில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ இல்லையா, த வேல்யூ இஸ் ஆல்ஃபா. அப்போ கியூங்கிற ஆன்சர் இதற்கான கரெக்டான விடை. அடுத்து வேல்யூ ஆஃப் ஆங்கிள் பீட்டா. இந்த கொஸ்டினில் தான் நான் டக்குன்னு என்னாச்சுன்னா இங்கே ஒரு மிஸ்டேக் நாங்கள் பண்ணோம், அதையும் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த கொஸ்டினே சொல்கிறேன். ஸோ ஆங்கிள் ஆஃப் பீட்டா அப்படின்னு சொல்லும்போது டீவியேஷன் இல்லையா, இந்த பீட்டாங்கிறது டீவியேஷனை குறிக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் ஐ ப்ளஸ் ஆறு. வென் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐயும் ஆறும் ஒன்று தான் சொல்லும்போது 180 மைனஸ் 2 2 லாம்டா 2 ஆல்ஃபா இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ 180 மைனஸ் 2 ஆல்ஃபாங்கிற ஆப்ஷனும் இருக்குது, ஆனால் தவறு. என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நான் சூஸ் பண்ணிட்டேன், அடுத்த கொஸ்டின் படிக்கும்போது எனக்கு அதில் ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஆஃப் தி இன்சிடென்ட் ரே அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கு. ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு, ஆங்கிள் பீட்டானும் கொடுத்துருக்கு. அப்போ இது ரெண்டும் சேம் கிடையாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதாவது இன்சிடென்ட்லேருந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கும்போது 180 மைனஸ் 2 ஆல்ஃபா கரெக்ட். அப்போ இங்கே ஆங்கிள் பீட்டா அப்படின்னு கொடுக்குறாங்களே, அப்போ என்னவாக இருக்கும், விச் இஸ் நத்திங் பட் இதோட வேல்யூ அப் டு 90 டிகிரி இல்லையா. இந்த 90 டிகிரியை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் இந்த ஆங்கிள் ஆஃப் ஆறு, ஆறுங்கிறது ஐங்கிறது 1, அப்போ 90 மைனஸ் ஐஏ 90 மைனஸ் ஆல்ஃபா. அதை தான் என்னென்னு போட்டிருக்காங்க, π/2 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை கொஞ்சம் நம்ம கவனிக்காமல் சுதாரிக்காமல் விட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இந்த ஆன்சரை, இந்த ரெண்டுத்துக்கான ஆன்சரை எதுங்கிறத சூஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய குழப்பம் வரும். அதனால தான் ஆஃப் தி இன்சிடென்ட் ரேங்கிறது என்ன, இன்சிடென்ட் ரேலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அவங்க கேட்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், இந்த பீட்டா என்பது மொத்தத்துக்கும் பொதுவானதுன்னு எடுக்கலாம். அவங்க வெறும் பீட்டாவோட ஆங்கிள் மட்டும் கேட்கும்போது இட் இஸ் அப் டு 90 டிகிரி. இந்த 90 டிகிரியில் இன்சிடெண்ட்டாக அவங்க கன்சிடரே பண்ணல, டைரெக்டாக என்ன போயிருக்காங்க, இங்கே திஸ் இஸ் பீட்டா அண்ட் திஸ் இஸ் ஆர், இதை மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ பீட்டா மைனஸ் ஆறு, ஆரோடைய வேல்யூ ஆல்ஃபா, அப்போ பீட்டாங்கிறது 90 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சம்மை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வார்த்தைகளை சரியாக படிக்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், a ray of light is incident on a plane mirror at an angle 60 degree. plane mirror 60 டிகிரிங்கிறது இன்சிடென்ஸு, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கேட்குறாங்கங்கும்போது டெல் விச் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஐ ப்ளஸ் ஆர். வென் பிளேன் மிரர்னு சொல்லிவிட்டு ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் இல்லையா, அப்போ ஆரும் 60 டிகிரி தான். 60 + 60 120, அப்போ 180 மைனஸ் 120 அப்படின்னு போடும்போது 60 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு, two plane mirrors are inclined to each other at an angle of 75 degree. What is the number of images formed? So theta equal to 75 degree, n equal to 360 divided by theta minus 1, 360 divided by 72 அப்படின்னு போடும்போது 5 minus 1 அப்படின்னு சொல்லும்போது which is become 4. பட் ஆனால் ஆன்சரில் 4ங்கிற ஆப்ஷனே இல்லை, கவனிச்சிங்களா? ஸோ அங்கே தான் வருது சிம்மெட்ரிக் நான் சிம்மெட்ரிக்ங்கிற விஷயம். ஈவன் டிஜிட்டில் வரும்போது தட் இஸ் சிம்மெட்ரிக்கு, ஆட் டிஜிட்டில் வந்துன்னா நான் சிம்மெட்ரிக். அப்போ அதனால் என்ன பண்ணோம்னா இந்த ஃபார்முலாவுக்கும் 2 ஆன்சர் இருக்குது. முதல்ல 5 மைனஸ் 1ன்னு வரும்போது 5ன்னு ஒரு ஆன்சரு, அப்புறம் 5 மைனஸ் 1 4ங்கிற ஆன்சர். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் அதன்படி. பட் 5 இஸ் தேர் இல்லையா, அப்போ 5ங்கிறத செக் பண்ணோம், விச் இஸ் நான் சிமெட்ரிக் அப்படிங்கிறது இல்லைன்னு தெரியுது. அப்போ எனக்கு 5ம் 4மே ஆன்சரில் டேரெக்டாக இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது, ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையே இருக்காது. சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன்,
The rear view mirror of a car is convex அப்படிங்கிறது இட்ஸ் a theoretical question. A spherical mirror இது கான்கேவா இல்லது கான்வெக்ஸாங்கிறது ரெண்டுமே கொடுக்கல. ஸோ அதனால் என்ன வெறும்னா பிளேன் மிரர்னு தான் கொடுத்துருக்காங்க. மேக்னிஃபிகேஷன் +or-3ன்னு கொடுத்துருக்காங்க. தி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். வென் த ஃபோக்கல் லென்த் எஃப்ங்கிறது 24 இருக்கும்போது அப்போது அதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ என்னென்னா எம்மோட வேல்யூ +3ன்னு ஒன்று, எம்மோட வேல்யூ -3ன்னு ரெண்டு காம்பினேஷனில் சால்வ் பண்ணும். முதல்ல எம்மோட வேல்யூ +3ன்னு எடுத்துக்கிறேன். -v/u which is equal to 3. அப்போ -v equal to 3u, then v which is equal to -3u அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? Then substitute the value of v here. அப்போ 1/-3u plus 1/u. இந்த 3 மேலே போச்சுன்னா -1/3u plus 1/u. இதோட இங்கே மேலே ஒரு 3 மல்டிப்ளை பண்ணால் -1 + 3 divided by 3u. அப்போது -1 + 3ன்னு சொல்லும்போது 2 divided by 3u. 2/3u 1/f. 1/fங்கிறது 24ன்னு இருக்கனால 8 3 24. இங்கே 2 இங்கே பாட்டமில் வந்துச்சுன்னா 16. ஸோ u = 16 சென்டிமீட்டருங்கிறது ஒரு ஆப்ஷன். அடுத்து m = -3ன்னு போடும்போது -b/u = -3. இது எதுவும் கட் ஆகிடுது. v/u = 3, v = 3u. Then this substitute the same. 1/f = 1/v plus 1/u. அந்த vயோட வேல்யூவான 3u வந்துடுச்சு. இப்போ அதை எடுத்து ஆட் பண்ணும்போது 3 + 1 divided by 3u அப்படின்னு சொல்லும்போது 4 divided by 3uன்னு மாறுது. இங்கே 3 8s are 24, 4 இங்கே 8ஓட மல்டிப்ளை ஆகும்போது 32 சென்டிமீட்டர். அப்போ 32, 16 அப்படிங்கிற ஆன்சர் எடுத்திருக்கோம். ஏன் சார் இது 16, 32 தானே வந்திருக்கு? அவங்க எடுத்துருக்கிறது +or-3 பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால் ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ உங்களுக்கு ஆர்டர், எக்ஸாக்ட் ஆர்டர், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஆப்ஷன் 16, 32, பியில் 32, 16 இப்படியெல்லாம் ப்ரிசைஸாக போச்சுன்னா m = +or-3 இல்லையா. அப்போ +3ன்னு போட்டதை முதல்ல எடுத்து அதற்கான ஆன்சர் 16, -3ன்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய 32. இப்படி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? மூவிங் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் j mu I represent the refractive index of I with respect to j, then the product of 2 mu1, 3 mu2, 4 mu3 which is equal to அப்படிங்கிற கொஸ்டின். அப்போ ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு சொல்லும்போது 2 mu1னா 1/2, 3 அப்படின்னா 2/3, 4 3/4. அப்போ எல்லாத்தையும் கட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே கட் ஆகும். 1/4. 1/4ங்கிறது 4 mu1. ஸோ ஆனால் இங்கே 4 mu1ங்கிற ஆன்சரே இல்லை, பட் 1//ன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் ரிவர்ஸ். 1/1 mu4ங்கிறது மேலே போச்சுன்னா 4 mu1 அப்படிங்கிற மாதிரி இது கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், இஃப் த ஸ்பீட் ஆஃப் த லைட் ஆஃப் வேக்கம் இன் is c meter per second, then the velocity of light in refractive index mu. அப்போ mu which is equal to c divided by cm. c மாற போகிறதில்ல, இதோட வேல்யூ 1.5. அப்போ cm which is equal to c divided by mu which is c divided by 1.5. அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். If a convex lens is dipped in a liquid whose refractive index is equal to the refractive index of the lens, then the lens acts like a. ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரு லென்ஸுங்கிறது நமக்கு லிக்யூடில் ட்ராப் பண்ணப்பட்டதுக்கப்புறம் அது விசிபிள் ஆகாமல் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு, இன்விசிபிள் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால தான் mu1 which is equal to mu2ங்கிறது நமக்கு தெரிய வருது. லைக்வைஸ் நம்மளோட லென்ஸுங்கிற ஒரு பேராமீட்டருக்கான காரணமே அதில் அடி வாங்கி போயிடுது. என்ன காரணம்னா லென்ஸ் என்பது எப்போதுமே இட் மஸ்ட் ஜூம் இன் ஆர் இட் மஸ்ட் ஜூம் அவுட். ஒன்று தூரமாக இருக்கிறதே கிட்ட காமிக்கணும், இல்லை கிட்ட இருக்கிறத அகலப்படுத்தி காட்டணும். அப்படி இல்லாமல் அது எப்போ கரைய ஆரம்பிச்சிச்சோ அப்போ தட் பிகம்ஸ் அ கிளாஸ் பிளேட் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ பிளேன் பேரலல் கிளாஸ் பிளேட்டுங்கிறது இதற்கான இண்டிகேஷன். அதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூவே 0 ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கண்டிஷன் இருக்கிறது கிளாஸ் பிளேட்டுக்கு மட்டும்தான். ஸோ அதான் இங்கே நம்ம பார்க்குறோம். A double convex lens of glass μங்கிறது 1.5 has radius of curvature east of its surface 0.2 meter. The power of the lens ன்னு சொல்லும்போது power equal to 1/f, f equal to r/2. அப்போது 1/f equal to 2/r அப்படின்னு எழுதலாமா? 2/rங்கிறது only for focal length. ஒன்ஸ் ஃபார் ஆல் ஃபார் சிங்கிள் லென்ஸு அந்த இடத்துல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்துருச்சுன்னா 2 × μ-1 divided by r. மியூவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம்? 1.5 - 1ன்னு சொல்லும்போது 0.5. 2 × 0.5ங்கிறது 1, 1 கீழ் 0.2 which is equal to +5 டயாப்சர். இங்கே -5 டயாப்சர் இருக்குது. யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். இங்கே வரக்கூடிய வேல்யூவில் மிஸ் ஆகாமல் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். சரிங்களா? நம்ம சிங்கிள் லென்ஸ் பார்க்குற மாதிரி டபுள் லென்ஸ் இருக்கக்கூடிய ஃபார்முலா. A convex lens of focal length 12 cm is made of mu. What will be the focal length when immersed in liquid of mu equal to 5/4?
மோர் தென் 2 அப்படிங்கிறது வந்துருச்சு, இல்லை மோர் தென் 1ங்கிற விஷயம் வந்துருச்சுனாலே அப்போது நமக்கு 2 மியூ வரும். அதுக்கான ஃபார்முலான்னு சொல்லும்போது f which is equal to r divided by 2 அப்படிங்கிறது தெரியும். அதுவே in terms of f divided by 2 into mu minus 1 அப்படிங்கிற கண்டிஷன். ஸோ f is inversely proportional to mu அல்லவா? அப்போது f1 divided by f2 which is equal to இங்கே 1 divided by mu 1 1 divided by mu 2 that becomes mu 2 divided by mu 1 அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வருமா? அதை தான் இங்கே சொல்கிறோம். ஸோ லிக்விடு வித் ரெஸ்பெக்ட் டு a glass அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மேலே ரிவர்ஸில் போகும்போது என்னவாகும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸு டிவைட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் லிக்விட்னு வரும். நமக்கு மீடியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர்லேருந்து லிக்விடு, ஸோ ஏரு தென் கிளாஸு லிக்விட், இந்த 3 ஃபார்ம்ஸ் வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கிளாஸு டிவைடட் பை மியூ ஏ அண்ட் தென் கிளாஸு டிவைடட் பை லிக்விட் அப்படிங்கிற ஆர்டரில் இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். அப்படி சால்வ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இந்த கிளாஸ் மேலே இருக்கும்போது கிளாஸ் பை ஏரு, அதுவே வாட்டருக்குள்ளே வந்துடுச்சுன்னா கிளாஸ் டிவைடட் பை லிக்விட் அப்படிங்கிற ஃபார்மில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், mg டிவைடட் பை ma mg டிவைடட் பை ml அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ போடும்போது 3/2 மைனஸ் 1 3/2 டிவைட் பை 5/4 மைனஸ் 1 அது 12/10ன்னு மாறும். இதை கிராஸ் பண்ணும்போது 1 டிவைடட் பை 5ன்னு வரும். இங்கே மேலே 1/2 இதை கட் பண்ணிங்கன்னா 5 டிவைடட் பை 2ன்னு வரும். இந்த இடத்துல நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக்னு சொல்கிறேன். இங்கே mg டிவைட் பை ma நீங்கள் போட்டிங்க இல்லையா, mg பை ma அப்படின்னு போட்டுருவீங்க. லைக்வைஸ் இங்கே வெறும் டைரெக்டாக mg டிவைட் பை mlன்னு போட்டுட்டு அந்த 5/4ங்கிற வேல்யூ மட்டும் போட்டுருவீங்க. 3/2 ஸ்கிப் பண்ணிடுவீங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் டோட்டலாக அவுட். ஸோ வேல்யூ 5 டிவைட் பை 12, இந்த 12 இங்கே மேலே போச்சுன்னா 60, 12 × 5 60/2ன்னு சொல்லும்போது 30 சென்டிமீட்டர். ஸோ the focal length is 30 சென்டிமீட்டருங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 2 lens of power 15 diopter minus 3 diopter placed in contact. The focal length of the combination அப்படின்னு கேட்காங்க. ஸோ காம்பினேஷன் கேட்கும்போது total P which is equal to 15 minus 3 which is equal to 12. அப்போ 1/f equal to 12, f மேலே போச்சுன்னா 1 divided by 12 which is equal to 0.0833. அந்த ஆன்சர் இங்கே எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஏன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ என்னென்னு சால்வ் பண்ணோம்? 8.33 சென்டிமீட்டர்னு சூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8.33 × 10⁻⁻2 போட்டு பாருங்கள், 0.0833 அதோட ஃபார்ம் தான் இது. ஆன்சர் ஒரு ஸ்டெப்பில் முடிஞ்சாலும் இரண்டாவது ஆன்சர் நம்ம ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறோம். இன்னொன்று கவனிச்சிருப்பீங்க, இந்த யூனிட்டில் நிறைய கொஸ்டின் டேரெக்டான ஆன்சர்ஸ் வரா மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணாலும் பக்கத்தில் இருக்கிற ஆன்சர் வரும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எக்ஸ்ப்ளனேஷனோடு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அவுட் தி ஸ்டெப்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும், வேறு ஏதாவது ஸ்டெப்பில் நீங்கள் மெத்தட் எடுத்து இங்கே 5/4 இருக்கா, அதை வேணால் நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டிங்கன்னா வர மிஸ்டேக்கான ஆன்சரில் இங்கே ஏதாவது ஒரு ஆன்சர் அதில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், when white light enters the prism it gets split into constituent colors. This is due to because mu is different for different wavelength. ஸோ மியூபியும் வேவ்லென்த்தையும் நமக்கு மெஷர் பண்ணக்கூடிய ஃபார்முலானா மியூ which is equal to c divided by cmனு சொல்கிறோமா, c which is equal to lambda f. அப்போ மியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா மியூ which is equal to lambda dash divided by lambda m. ஸோ லாம்டா டேஷுங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு எஸ்பெசிஃபிக்காக அதில் இருக்கக்கூடியது. இந்த மீடியம்ங்கிறது வேவ் லென்த் ஆஃப் மீடியம் அப்படிங்கிறது வேவ் லென்த் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த கலர் காம்பினேஷனில் வரும்போது கூட வேவ் லென்த் ஆஃப் ஆர் ஜாஸ்தி, ஆனால் மியூ விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மீடியம் அப்படிங்கிறதுனால தி வேல்யூ ஆஃப் மியூ டிக்ரீசஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் அ மயோபிக் ஷார்ட் சைட்டட் ஐ, ரேஸ் ஃப்ரம் த ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் brought to focus at a point in where on the retina, behind retina, at any position in between eye lens and retina. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா in between eye lens and retina. இந்த கொஸ்டின் உங்களுக்கு நீட்டில் பயாலஜி பேஸில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹியூமன் ஐ அப்படிங்கிற கான்செப்டில் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம இதில் டெக்னிக்கல் ஸ்டஃப் மட்டும்தான் பார்க்குறோம். தியரட்டிக்கல் ஸ்டஃபுக்கு நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பயாலஜிக்கான ஸ்டஃப் கூட இதில் உங்களுக்கு MCQவாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? The next one, the focal length of convex lens is 10 cm f. The magnifying film which used as the magnifying glass to form the image at near point and far point அப்படின்னு சொல்லும்போது மேக்னிஃபையிங் பவர் which is equal to ஃபார்முலா யூஸ்வலாக d/f ன்னு சொல்லுவோம்.
அல்லது 1 + d/f டிபெண்ட் அப்பான் த சிச்சுவேஷன். ஏன்னா கான்வெக்ஸ் லென்ஸுங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் சைட்டுக்காக தான் நம்ம பயன்படுத்தக்கூடியது. கான்வெக்ஸ் லென்ஸ் பயன்படுத்தப்படும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது லாங் டிஸ்டன்ஸுக்கு 1 + d/f, அதுவே நியர் பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது ஆக்சுவல் டயாப்சர் கான்ஸ்டன்ட் d/f. ஸோ டயாப்சர் ஃபேக்டரோட வேல்யூ இங்கே 25 சென்டிமீட்டருங்கிறத இங்கே அவங்க கொடுக்கல. ஏன்னா இதெல்லாம் பேசிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதன்படி பார்க்கும்போது 3.5, 2.5. இதில் இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர் என்னென்னா ஃபோர்த் ஆப்ஷனு. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, 2.5, 3.5 ரெண்டும் ஒரே வேல்யூ தான். ஆர்டர் என்ன, அவங்க கேட்டது நியர் பாயிண்ட்டு ஃபார் பாயிண்ட்டு. ஸோ நியர் பாயிண்ட் 2.5, ஃபார் பாயிண்ட் 3.5. அவங்க கொடுத்த ஆர்டர் படி 2.5, 3.5 என்பதே சரி. இது தப்பு. அப்புறம் ஏன் சார் போட்டிருக்கோன்னா வேறு வழி இல்லை, நான் அதுக்கான ஃபார்முலா பேசிஸில் போட்டிருக்கேன். எம்மு நியர், ஏன்னா முதல்ல நமக்கு நியர் இருக்குது, நியரோட வேல்யூ. இரண்டாவதாக ஃபார்னு இருக்குது, ஃபார்னுடைய வேல்யூ 3.5. அப்போ ஆப்ஷன் நம்பர் 1 தான் கரெக்ட். இந்த மிஸ்டேக் நிறைய இடத்துல பண்ணுவோம், அது பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தேன். அப்புறம் இந்த அஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப்பு, அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், இந்த மாதிரி கொஸ்டினில் வரக்கூடிய முக்கியமான டைப். இந்த டைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ப்ளீஸ் மேக் அ நோட். If the tube length of the telescope is 105 cm and magnifying 20 for normal setting, calculate the focal length of objective FO. ஸோ கேபிட்டல் L ஈக்குவல் டு FO + FE. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டியூப் இருக்குது, அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இருக்குது அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இங்கே இருக்கும், ஐபிஎஸ் லென்ஸ் இங்கே இருக்கும். ஸோ ரெண்டுத்தோட டோட்டல் லென்த் டிஸ்டன்ஸ் தான் 105 சென்டிமீட்டர். இதோட மேக்னிஃபிகேஷன் which is nothing but FO / FE = 20. இது ரெண்டுத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்மே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 20 = FO FE, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 FE. சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ அட் தி லென்த். லென்த் 105 = 20 FE + FEனா 21 FE. இங்கே 105. ஸோ 21 × 5னு போட்டிங்கன்னா 105. அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ பீஸுங்கிறது 5 சென்டிமீட்டர். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது FO + FE = 105. FEயோட வேல்யூவான 5 இங்கே கொண்டு வரும்போது மைனஸ் போட்டிங்கன்னா FO 100 சென்டிமீட்டர் அப்படின்ற ஆப்ஷன் மாறும். எப்போதுமே சம்மில் FO மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது, FEயோட வேல்யூயும் கேட்பாங்க. நம்ம எல்லா வேலையுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே வந்துகிட்டு இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆனாலும் டோட்டல் ஆன்சர் வில் பி ஏ கேஆஸ். ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், தி பவர் ஆஃப் அ பிளேன் மிரர் இஸ் டேஷ் 0, 4D, 2D, இன்ஃபினிட்டி. இதில் இன்ஃபினிட்டி 0 ரெண்டு வேல்யூக்குமான ஆன்சருக்குமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் 0 ஃபார் ஏ பிளேன் மிரர்ங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் பவரில் அப்ளை பண்ணும்போது பவர் which is equal to 1/f. அப்போ 1 / 0 which is equal to infinity. இன்ஃபினிட்டிங்கிறது டெக்னிக்கலாக வந்துருச்சா? பட் that is not the answer. whenever there is no focal length அப்படின்னு சொன்னாலே there is no power also. அப்போ அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சருங்கிறது ப்ரிசைஸான ஆன்சர் 0வாக தான் இருக்க முடியும். அதில் நீங்கள் இன்ஃபினிட்டி போடணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. நெக்ஸ்ட்டு, a plane mirror making an angle of 30 degree with horizontal. If a vertical ray strike the mirror, find the angle between mirror and reflected ray. ஸோ இப்போ என்னோட நார்மல் மிரரில் நான் 30 டிகிரிக்கு ஒரு இன்சிடென்ட் ரே கொடுத்தேன்னா தட் வில் ஆல்சோ கோ அரவுண்ட் 30 டிகிரி தான். ஸோ அதோட இனிஷியல் வந்து 30 இருக்குன்னா அதோட ரிஃப்ளெக்ஷனும் 30 இருக்கும். இப்போ என்னோடய ஆங்கிள் என்னவாக இருக்குன்னா 30 டிகிரி திரும்பி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் ஆனால் வெர்டிக்கல் ரேன்னு சொல்லும்போது த ஆங்கிள் வில் பி லைக் திஸ் இல்லையா, இந்த ஆங்கிள்லேருந்து இப்படி போகும். அப்போது வெர்டிக்கல் ரேயாக இருக்குது, ஆங்கிள் 30. அப்போவும் என்ன இருக்கும், த வேல்யூ ஆஃப் மிரர் அண்ட் ரிஃப்ளெக்டட் இமேஜ் which is nothing but 30 டிகிரி தான். இதை மட்டும்தான் நீங்கள் எந்த இடத்துலையும் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இன்சிடென்ட்டு டைரெக்டாக வெர்டிக்கல்னு பர்பண்டிகுலர் 90 டிகிரிக்கு உங்களுக்கு ரேஸ் வந்தாச்சு. ஆனால் உங்களோட கிளாஸ் இங்கே எவ்வளோ டிகிரியில் இருக்கோ அந்த டிகிரியில் 30 டிகிரி இருக்குன்னா அப்போ திஸ் பிகம் 30 டிகிரி. அப்போ உங்களுக்கு கிளாஸ்லேருந்து 30 டிகிரி அப்படிங்கிற கணக்கில் தான் அது என்னாகும், உங்களுக்கு ரிஜெக்ட்டுங்கிறது இருக்கும். ஸோ த வேல்யூ ஆஃப் இன்சிடென்ஸ் which is equal to 6. இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் 90 டிகிரி ஸ்ட்ரைட் லைன். பட் தி ஆங்கிள் ஆஃப் டில்ட் 30 டிகிரி இருந்துச்சுன்னா த ரிஃப்ளெக்டட் ரே வில் பி ஆல்சோ which is equal to 30 டிகிரி அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், தி அப்சல்யூட் ரிஃப்ராக்ட் இண்டிசஸ் ஆஃப் கிளாஸ் அண்ட் வாட்டர் ஆர் 3/2 and 4/3. The ratio of velocity of light in glass and water will be C1 / C2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ சைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் which is equal to 1/μ. அப்போ C which is proportional to 1/μ இல்லைங்களா? ஸோ C1 / C2 which is equal to μ1 / μ2. ஸோ இந்த ஆர்டர் தான் எனக்கு சால்வ் பண்ணணும்னு கிடையாது. μ which is equal to C / Cm. அப்போ μ is inversely proportional to medium. அப்போது μ1 / μ2 which is equal to C2 / C1ன்னு எழுதலாம்.
அல்லது C1 divided by C2 which is equal to mu2 divided by mu1 எழுதலாம். இரண்டும் ஒன்று தானே. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸில் நம்ம எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். அப்போ 4/3 divided by 3/2 இது டிவைட் ஆகும்போது இங்கே 3 மல்டிப்ளை ஆகும், 4 2 மல்டிப்ளை ஆகும். ஸோ 8/9 அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்த கொஸ்டின், இஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ட்வைஸ் தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இன் மீடியம் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ, தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் வாட்? இப்படி ஒரு கொஸ்டின் வரும்போது இது ப்ரிசமாக இருக்கலாம் அல்லது ஒரு கிளாஸ் பீஸாகவும் இருக்கலாம். ஸோ அதற்காக தான் நம்ம எப்போதுமே நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இன்சிடென்ஸ் which is equal to twice the angle of refraction I which is equal to 2r. இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மியூ இருக்குது, தென் ஐயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஐ மியூ ஆர் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஃபார்முலா மியூ ஈக்குவல் டு சைன் ஏ டிவைடட் பை சைன் ஆர். ஐயை 2rன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், சைன் 2r டிவைடட் பை ஆர். நம்மளால் என்ன பண்ணுறோம்னா டக்குன்னு ஒரு அர்ஜில் இந்த ஆரையும் கேன்சல் பண்ணுவோம். இட் இஸ் ராங். ஏன்னா நமக்கு இருக்கவே தெரியும் sin 2r வேறு sin r வேறு. sin 2 theta which is equal to உங்களுக்கு அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் 2 sin theta cos theta. அப்போ 2 sin r cos r divided by sin r ரெண்டும் கட்டாச்சுன்னா 2 cos r. அப்போ cos r equal to mu divided by 2, r equal to cos inverse of mu divided by 2. When the value of I equal to 2r அப்படின்னு சொன்னால் I which is equal to 2 times of r ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண 2 into cos inverse of mu divided by 2. So option number 2 will be the correct answer அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் for this problem. இதே மாதிரி உங்களுக்கு ஐயோட வேல்யூவை 2rன்னு சப்ஸ்டியூட் பண்ணாமல் 3rன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். when I which is equal to r அப்படின்னு போட்டிங்கன்னா மியூவோட வேல்யூ 1ன்னு வந்துடும் இல்லையா. இதை 2ன்னு போடலாம், 2.5ன்னு போடலாம். ஆனால் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் மாறும். இன்சிடென்ஸோட ஆங்கிள் ஒரு 23 டிகிரி 30 டிகிரின்னு வச்சு அதுக்கப்புறம் when I which is equal to 2r இந்த மாதிரிலாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா காம்பினேஷன்ஸில் ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? கமிங் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது நமக்கு லாஸ்ட் நீட்டில் கூட கேட்கப்பட்ட இதே மாடல் கேட்கப்பட்ட கொஸ்டின் நீட் 2023. ஸோ பி கேர்ஃபுல் வித் திஸ். இஃப் த லைட் ட்ராவல்ஸ் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் x in t1 second in air and 10x distance in t2 second in a medium, the critical angle will be equal to. So critical angle sin theta c which is equal to 1 by mu. அப்போது c is inversely proportional to mu னு சொல்லும்போது the value of c equal to sin inverse of 1 by mu அப்படிங்கிறது இங்கே கொடுக்குறோம். sin inverse of 1 by mu தெரியும். mu which is equal to already we know that c divided by cm. அப்போ mu is inversely proportional to cm னு சொல்லும்போது the value will become c1 divided by c2 and the c2 மேலே போயிடுது divided by c1. So how to find the value of this c2 and c1? ஃபஸ்ட்டு C1க்கு நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் T1 செகண்டு X டிஸ்டன்ஸு. அப்போது டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். C2 which is equal to டிஸ்டன்ஸு 10x at the rate of time t seconds. அப்போ என்ன பண்ணுறோம், sin C2 by C1 அப்படின்னு வச்சிங்கன்னா 10x divided by T2 divided by x divided by T1. எக்ஸும் எக்ஸும் கட்டு. அப்போது 10 divided by T2 இந்த T1 மேலே போயிடுது. ஸோ 10 T1 divided by T2. ஸோ C equal to sin inverse of 10 T1 divided by T2 அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து the velocity of light in a medium is half its velocity in air. ஸோ velocity of medium is half in air அப்படின்னு சொல்லும்போது C by 2. அப்போ 3 into 10 power 8 டிவைட் பண்ணிங்கன்னா 1.5 into 10 power 8 அப்படின்னு அர்த்தம். If a light emerges from such medium into air, the angle of incidence at which will be totally internal reflected. எனக்கு ஐயோட வேல்யூ தெரியணும். ஸோ how will we solve this? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் C which is equal to sin inverse of 1 by mu, அதாவது C1 divided by C2. C2 மேலே போயிடுது. the value will become C2 divided by C1. C2ங்கிறது தான் இங்கே CM மீடியம்மு, அதை C2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா C1ங்கிறது velocity of light divided by 2 அந்த ஆர்டரில் வருமா. அப்போது C1 divided by 2 divided by C1 கட் பண்ணால் 1 by 2. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் sin inverse of 1 by 2? 30 டிகிரி. அப்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் 30 டிகிரி அப்படிங்கிற மாதிரி முடிக்கணும். இந்த கொஸ்டினை கூட நீங்கள் என்னென்னு எடுக்கலாம்னா mu which is equal to sin I divided by sin R அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணால் எடுக்கலாமே அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். ஆனால் the mu is based on velocity அப்படிங்கிற கண்டிஷனு. அதுவும் இல்லாமல் இன்சிடென்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும், சைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் நமக்கு தெரியாது. அந்த கண்டிஷனில் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃப்ரம் திஸ் வேல்யூ இங்கே சைன் டீட்டா கிரிட்டிக்கல் ஆங்கிள் டீட்டா சி இருக்கு இல்லையா, அதோட ஃபார்முலாவில் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுக்கு வேறு என்னென்ன டேட்டா சால்வ் பண்ண முடியும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா தேர் இஸ் நோ ரிஃப்ளெக்ஷன், ஒன்லி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், மியூவை பேஸ் பண்ணால் C1 by C2 இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய லிமிட்டட் ரிசோர்ஸஸ். அதன்படி நம்ம சால்வ் பண்ணது இந்த ப்ராப்ளத்தை. சரிங்களா?
ஸோ ஹியர் கேம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். கொஞ்சம் நிறையா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிஹவ் நிறைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கு. தி நெக்ஸ்ட் பார்ட் வில் பி கண்டினியூட். அதோட நமக்கு இந்த 7 பார்ட்ஸோட திஸ் சாப்டர் விஸ் கண்டினியூட். அதோட நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதில் லென்ஸ் அண்ட் மிரர்ஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தனியான பார்ட்டாக நோட் போட்டு செப்பரேட்டாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கொஸ்டின் பேங்க்ஸ் இருக்குது. பட் வாட் ஐம் டூயிங்னா நமக்கு தேவையான மாடல்ஸை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறையா மாடல்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ஓகே சார் அதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு மைண்டுக்கு வரணும். ஸோ அதற்காக தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம். As usual, our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்கள் for any live interaction sessions or question banks. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.